வெல்கம் ஆல்ஃபா. நாம் தானியேலுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருந்தோம். நேற்று பார்க்கும்போது த பர்பஸ், அதாவது ஒரு மனுஷனை கர்த்தர் உண்டாக்கும்போது அவனுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆதியாகமத்தில் பார்க்குறோம் மனுஷர்களை கர்த்தர் உண்டாக்கின போது பி ஃப்ரூட்ஃபுல், மல்டிப்ளை, ஃபில் த எர்த், சப்டூ இட், டாமினேட் இட் என்று சொன்னார். 5 பாயிண்ட் கொடுத்தாரு. இதுதான் இன்னைக்கு வரைக்கும் மனுஷனுடைய வேலையாக இருக்கிறது. எபிலிட்டி அதை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். நோவாவின் ஃப்ளட்டுக்கு அப்புறம் அது அவனுக்கும் அப்போ அதை தான் சொன்னார். என்ன மிருகங்களுக்கு உன்னை பற்றி அச்சம் உண்டாக்கப்படுவது. இன்றைக்கி கூட காட்டு மிருகங்கள் நம்மளை கண்டு பயப்படுது. ஆனால் we have to dominate till everything get the best out of the earth. இதுதான் கர்த்தர் ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுத்தது. அந்த காரியத்தை தானியேல் சிறப்பாக செய்து முடித்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு, காலிங், பர்பஸ், அதை அவர் நல்லா புரிஞ்சு வச்சிருந்தார். அதனால்தான் 17 வயசில் சிறைப்படித்த பட்ட போதும் அழுத, எதுவும் பண்ணல. அழுது பிரயோஜனம் இல்லைன்றது நல்லா தெரியும். Some people lament about the past, but there is no point in lamenting, because don't think about the past. Past will bring, உங்களுக்குள்ள கசப்பு தான் கொண்டு வரும். Look into the future. Always look into the future. Look into the present. ப்ரெசண்ட்டில் நீ எப்படி நடக்கிற, என்ன நடக்கிற, ஃப்யூச்சரில் எப்படி நடக்க போகிற. இது 2 தான் நம்மளுக்கு இருக்கணும். இது 2 இருந்துச்சுன்னா ஆமாம் நல்லா வளருவான் எந்த ஒரு மனிதனும். இந்த தானியேல் அறிந்து வைத்திருந்தார். இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்றது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நேற்று நம்ம 91 சங்கீதத்தில் படித்தோம், அவர் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கபடியால் அவனை விடுவிப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ வாஞ்சைன்னு சொன்னால் அது ஒரு இது, அது ஆங்கிலத்தில் வாசிங்க. Because he loves me. Because he loves me, says the Lord. Says the Lord. Papa, love, when you love the Lord, தமிழை பொறுக்க அவன் என் மேல் வாஞ்சையாக இருக்கப்படு. இதில் கொஞ்சம் மீனிங் மாறுது. வாஞ்சைன்னா ஒரு மாதிரி தர்ஸ்ட். அவர் மீது மட்டும்தான் வாஞ்சை, வேறு எது மேலே வாஞ்சை. இப்போ அதாவது ஒரு ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பிகாஸ் வி லவ் ஹிம், அவர் மேலே வாஞ்சையாக இருக்கிறபடியால் அதை மட்டும்தான் செய்வேன். உலக பிரகாரமாக என் சரீரம் எனக்கு ஒரு கமாண்டு கொடுத்தா அதை நான் செய்ய மாட்டேன். பிசாசோ மனுஷனோ ஏதாவது ஒன்று நமக்கு காரியத்தை செய்ய கொடுத்தால் அதை செய்ய மாட்டேன். என்னை நடத்துகிறவர் கர்த்தரே. அப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அருமடிதான் செய்யும். திஸ் இஸ் கால்ட் ஃபெய்த். பிகாஸ் ஹி லவ்ஸ் மீ, அவன் மேல் மாஞ்சா இருக்கிறால் அவனை விடுவிப்பேன். அப்படிதான் போட்டிருக்கோம். எங்கேயாவது போய் மாட்டிக்கும். we love the Lord God, he will come for our rescue. நிறைய பேர் அதிசயங்களை வாழ்நாளில் பார்ப்பீங்க. பெரிய ஆக்சிடெண்ட்டை நடக்க வேண்டியதாக இருக்கணும், ஒன்றுமே இல்லாமல் பண்ணியிருப்பார். உயிரே போக வேண்டிய சமயத்தில் எல்லாம் கர்த்தர் கூட இருந்து ஒன்றும் ஆகாது, பார்த்துப்பார். பிகாஸ் we have placed our trust on him, and because we have he loves us and we love him. அதனால் என் தேவனை நான் பிரியப்படுத்துவது எனக்கு முதலாக வந்தது. நான் எப்படி அவரை பிரியப்படுத்துவேன்? இந்த மாதிரி எண்ணங்கள் உங்கள் மத்தியில் இருக்கணும் எப்போவுமே. then our life will be successful, because he is the creator. நம்மளை உருவாக்குனார், ப்ளஸ் நமக்கு ஒரு பாதை போட்டு அதை வைத்திருக்கிறார்.
ஒரு காரை வேகமாக போட்டிட்டு போகிறோம், டோல் ரோடு வருது, டக்குன்னு நிறுத்துகிறோம். அது நம்ம ஊரில். ஐவ் சீன் இன் மலேசியா, சிங்கப்பூர் என்றால் டோல்லாம் அங்கே அவன் வரும்போதே வண்டி கேமரா எடுத்துடும், அப்படி டக்குன்னு தூக்கிடும். அதே ஸ்பீடில் நிறுத்தாமல் போவான். நம்ம ஊரில் தான் கொஞ்சம் அந்த டெக்னாலஜி இன்னும் வரல. இப்போ நம்ம கர்த்தர் ஒரு ரூட் போட்டு வச்சுருப்பாரு. இந்த டோல்க மாதிரி இடையில அது இடையூறுகள் ஸ்டாப்பேஜஸ் வந்தால் கூட அவர் விடுவிப்பார். நான் டோல்லேருந்து தப்பிப்பார் நான் சொல்ல வரல, அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதீங்க. டோல் பே பண்ணணும். எல்லோரும் ஹாப்பியாக டோல் பே பண்ணுறோமா? இல்லை. இப்போ ஐம் மீனிங் டோல்னா ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் வாழ்க்கையில். ஈவன் வென் காட் கிவ்ஸ் திஸ் இஸ் த வே ஃபார் யூ அப்படின்னு நினைச்சிருந்த போதும் நம்ம போகும்போது அந்த பாதைகளை மாற்றுவோம். இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சொந்த பாதையை தேர்ந்தெடுப்போம். அந்த பாதையில் வரும்போது கம்ப்ளீட்டாக பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலே உத்தமம் அப்படின்னு வேதத்தில் படிக்கணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறாரு, அதை நீ செய்கிறது தான் உத்தமம். அதுக்கு பாலா நீ ஆண்டவருக்கு லஞ்சமாக ஒரு இதை கொடுத்துட முடியாது, ஒரு எலுமிச்சம்பழத்தையோ ஒரு காணிக்கையோ கொடுக்க முடியாது. He only wants obedience and your love. This was the thing Daniel was having it. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இன்றைக்கி என்னை அவரை விட்டால் எனக்கு வழி கிடையாது அப்படின்றது தானியலுக்கு நல்லா தெரியும். ரெண்டாவது, இந்த டெஸ்ட்டெல்லாம் வச்சாங்கல்ல, படித்தோம்ல, அந்த டெஸ்ட்டில் அத்தனை டெஸ்ட்டையும் பாஸ் பண்ணோம். நம்ம பழைய காலத்து டானியல் ஸ்டோரியெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தாடி வச்சு ஒரு கிழவனை போட்டுக்கோம். இது மாதிரி தான் இயேசுநாதரை பற்றியும் பார்த்துருக்காங்க. அப்படியெல்லாம் இயேசுநாதர்லாம் அப்படிலாம் இல்லை. he is யங், வெரி யங். ஏனென்றால் தேர்ட் ஹெவனில் வயசாகிறது இல்லை, டைம் தெரியாது. நம்மளும் நம்ம when we all go there we get young. இன்றைக்கி பிரச்சனையே இதுதான். நம்மளுக்கு என்ன பண்ணுறோன்னு ஒரு பெயிண்ட் பண்ணிடுறது, அங்கே என்ன போட்டிருக்கு, யாதொரு மாசம் இல்லாதவர்கள். அதாவது தேவன் பலிபீடத்தில் வந்து செலுத்துகிற பலி எப்படி எதிர்பார்க்குறாருன்னு சொன்னால், எந்த குறைவில்லாமல் இருக்கணும். இது பழைய பாட்டுக்கு சம்பந்தம். இன்றைக்கி நம்ம இன்னைக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இந்த காணிக்க போடும்போது 5 ரூபா சுருட்டி வச்சு அதில் இருக்க ஓட்டையை மறைச்சி போட்டுடுறோம். இது வந்து ஏமாத்துறது. பதில் அப்படி தான் வரும். நம்மளுக்கு தெரியும், நமக்கு எண்ணம் போது தான் வரும். அவங்க என்ன நினைப்பாங்க, எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறாங்க, யார் போட்டது, இல்லை நீ யார் போட்டதுன்னு அவர் பார்த்துட்ருக்காரு. இந்த ஏழை விதவை இப்போ 2 காசு போடும்போது அதை அவர் தான் பார்த்துட்ருந்தார். யாரையும் குறை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. உங்கள் ஆட்டிடியூடு சொல்கிறேன், ஆட்டிடியூட் மாறணும். நீங்கள் அன்லெஸ் யூ சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட், God cannot change you. Unless you repent of all the things, whatever fault you have done, He cannot change you. You keep on praying, crying, fasting, nothing will work out. Repent அப்படின்றார். அப்படின்னா வேற மாதிரி சிந்தி, இப்படி சிந்திக்காத. இப்போ ப்ரெசண்ட்டாக சிந்திச்சிட்ருக்கிறே அந்த சிந்தனையை எடுத்துரு. ப்ரெசண்ட்டாக என்ன நினைக்கிறோம், நான் போகிற வழி ரைட்டு, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் கோலும் அவர் தடிமை என்னை சேற்றும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறோமே, அந்த தான் தப்பு.
கர்த்தர் சொல்கிறபடி செய்கிறோமா? அதை யோசனை பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கே சொல்கிறேனே, உலகத்தின் மக்கள் தம் அடிக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு கிறிஸ்தவ பையனும் தம் அடிக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான்? யாருக்கு தெரியாது, அடிச்சுட்டு போயிடுவேன். இல்லை, உங்கள் உடம்புக்கு தெரியும் நீ என்ன பண்ணன்னு. அது கொஞ்ச நாளில் காட்டி கொடுத்துரும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது. இளைஞர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, நீ நல்லவன் தான் நினச்சிட்டு இருப்பாங்க. நீ உன் உடம்பை கெடுத்துக்கிட்ட. உன் உடம்பு தேவனுடைய ஆலயம், உன் சரீரம் தேவனுடைய ஆலயம். அதில் வந்து ஆவியானவர் தங்குறார். நீ அந்த இடத்துல தம் அடிச்சு கெடுத்த. கணக்கு கேட்பார். அவர் கணக்கு கேட்கும்போது உடம்பு உதறும். டாக்டருங்க சொல்லுவாங்க, வெவ்வேறு வியாதி வந்துருக்குதுன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு நீ உருவழிந்து அழியும் போது வேறு மாதிரி இருப்ப. Let us go back to Proverbs. இப்போ நான் கொஞ்சத்துக்கு சொல்கிறது இது கொஞ்சம் ஆடாக தான் இருக்கும், ஆனால் உண்மையை சொல்கிறேன். வேதத்தில் போட்டிருக்கிறத தான் சொல்கிறேன். நீதிமொழிகள் 7. என் மகனே. இல்லை ஒரு நிமிஷம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இந்த டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. இது கர்த்தருக்கு பிடிக்காத வழி, அதை அவர் அங்கே போட்டிருக்காரு. இப்போ நம்ம ஒரு வாக்கிங் போகிறோம். என்ன வாக்கிங் போயிட்டு யார் யார் தன்னை பார்க்குறோம் அப்படின்ட்டு சொல்கிறது ஒரு இதை பார்க்குறோம். 4வது வசனத்தை வாசிங்க. இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும், புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக. நான் என் வீட்டின் ஜன்னலருகே நின்று பலகனி வழியாய் பார்த்தபோது பேதையர்களாகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கொண்டு. இன்னைக்கு தான் நடக்குது, உங்களுக்கே தெரியும். அவனை கவனித்தேன். அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்து கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். நடந்து போனேன். எதுக்கு நடந்து போனான்? அந்த இடத்துல அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள். அவள் கால்கள் வீட்டிலே தரித்திருக்கிறதில்லை. சிலவேளை வெளியில் இருப்பாள், சிலவேளை வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். அவள் அவனை பிடித்து முத்தஞ்செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து, சமாதான பலிகள் என் மேல் சுமந்திருந்தது, இன்றைக்குத்தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன். இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். என் மஞ்சத்தை இரத்தின கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்தேன். என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் இலவங்கப்பட்டையாலும் வாசனை காட்டினேன். வா, விடியற் காலம் வரைக்கும் சம்போகமாயிருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம். புருஷன் வீட்டிலே இல்லை. ஒரு பொம்பளை சொல்லணும்னு அவசியம் கிடையாது.
இப்படி தான் பிசாசு நம்ம காதில் ஊதும்.